நாட்டையே உலுக்கிய கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக பாஜக தேசிய தலைமை அமைத்திருந்த எம்பிக்கள் குழு கரூருக்கு வந்தது. முதலில் நிகழ்விடத்திற்கு சென்ற ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் நிகழ்விடத்தை முதலில் பார்வையிட்டனர். பீந்து போய் குவியல் குவியலாக கிடந்த செருப்புகள், கிழிந்து தொங்கிய பேனர்கள், ஆங்காங்கே சிதறி கிடந்த தாவைக்க துண்டுகள் என போர்க்களம் போல காட்சியளித்த பகுதியை போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாத்து வந்த நிலையில் அதனை எம்பிக்கள் குழு ஆய்வு செய்து நடந்தவை பற்றி அண்ணாமலையிடம் கேட்டறிந்தது. முறிந்து போன மரக்கிளைகள், சேதமடைந்த வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்ட எம்பிக்கள் குழு அடுத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த மற்றும் தாவேகா பிரச்சாரத்தில் கலந்து கொண்டவர்களிடம் விசாரணை நடத்தியது. அப்போது அந்த குழுவிடம் பேசிய பெண் ஒருவர், விஜய் வந்ததும் சிறிது நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு வந்த சிலர் கத்தியை கொண்டு பலரையும் தாக்கியதாக கூறியதும் வந்திருந்த எம்பிக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அது மட்டுமின்றி கழிவுநீர் கால்வாய் இருப்பது தெரிந்தும் சிலர் வேண்டுமென்றே தங்களை தள்ளிவிட்டதாக அந்த பெண் குற்றம் சாட்டினார். சிலர் தள்ளிவிட்டதில் பலர் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து விட்டதாகவும் பலர் முள்காட்டை தாண்டி ஓடி சென்று உயிரை காப்பாற்றிக் கொண்டதாகவும் கூறினார். அவங்க யாருமே ஒத்துழைச்சி காப்பாற்ற மாதிரியே தெரியல. எல்லாருமே கை கோர்த்து கொண்டு போய் பின்னாடி தான் சொல்றாங்க. முன்னாடி மூவிங்ல யாருமே விடல. பட் டிச் இருக்குன்னு சொன்னா உயிர் காப்பாற்ற முடியல. We are aware there is a ditch. We are aware there is a ditch here, but we didn't have any other option. We all fell into the ditch. When we are asking for help, the volunteers who got formed, they're trying to push people behind. Nobody was coming to help us. So a lot of people fell into the ditch. People were holding each other's hand. They were trying to push the crowd in the road towards front and back. எம்பிக்கள் குழுவிடம் பேசிய மற்றொரு நபர், இது சதியெல்லாம் இல்லை, தாவேகா மாவட்ட நிர்வாகிகளின் தவறுதான் என்று கூறினார். விஜயின் வாகனம் மிக பெரியதாக இருந்ததாலும் அது வந்ததும் நெரிசல் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அந்த 20 அடி கும்பல் இருக்கும் போது அந்த 12 அடி காடி வரும்போது அந்த 8 அடி உள்ளது. The road is 19 feet. The vehicle itself took 12 feet. So only people had 7 feet to stand. அண்ணா அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 19 அடி எவ்வளோ அடிங்கன்னா 18 feet and 12 feet with the Madam, it is from there to here is 20 feet. பலரையும் காவு வாங்கியதாக சொல்லப்படும் கழிவுநீர் கால்வாய் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை நேரில் சென்று பார்வையிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் இதில் எப்படி மக்கள் விழுந்தார்கள் என அண்ணாமலையிடம் கேட்டறிந்தனர். The people had 8 feet. When they started running, everybody fell into it. People broke the political barricade. There was a barricade kept there. People broke the barricade also. So a lot of people, when they fell inside, light was not there. Sharda? They didn't know what is north and what is south. Panicking mode, people started running towards it. This is the length of approximately about 600-700 meters. All the 30,000 people are inside. கழிவுநீர் கால்வாய் அருகில் உள்ள காலி இடத்தில்தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தப்பித்து ஓடியதாகவும் அது மட்டும் இல்லை என்றால் இன்னும் பல உயிர்கள் நம்மை விட்டு போயிருக்கும் என்றும் பொதுமக்களில் ஒருவர் கூறினார். அதுவும் அந்த கால்வாயில் விழுந்தே பலர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். இந்த இடத்துல தப்பிச்சு வேலியை பிச்சுக்கிட்டு இங்க அந்த சைடு போனாங்க. இந்த இடம் மட்டும் சாவு அதிகமா இருக்கும். இதுல இருந்து நாங்க ஒரு 20 பேர்த்த தூக்கி உள்ள லேடிஸ் எல்லாம் உள்ள விழுந்து அமுக்கி மேல ஒரு கும்பல் அவங்களை அமுக்கிட்டு போகுது. உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக் அண்ணா who is a local public sir. At least we lifted மேல மாடியில தான் சார் நின்னோம். அந்த மாடியில நின்னோம். I was watching the Vijay speech from that from there I came down. We lifted lot of people broke this barricade. They went inside. If this is not there, more people would have died. இந்த இடம் மட்டும் இல்லைன்னா சாவு இன்னும் அதிகமாயிருக்கலாம். இந்த இடம் இருந்தனால தான் அவ்வளவு பேர் தப்பிச்சாங்க. Because of this space only little bit death has come down. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்து விட்டு வந்தனர். அந்த சமயம் பாஜக நிர்வாகிகளும் மருத்துவமனைக்குள் நுழைய முற்பட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் சற்று பரபரப்பான சூழல் உண்டானது.
விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பெங்களூரு எம்பி தேஜஸ்வி சூர்யா, கரூருக்கு எம்பிக்கள் குழு வந்ததும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்கள் தங்கள் அழைப்பை ஏற்கவில்லை என குற்றம் சாட்டினார். We had sought for the time of the district magistrate and the superintendent of police. There were many questions that the delegation wanted to ask them. They had initially agreed to meet us at 3 p.m. today, but both the DM as well as the SP, after we reached out to them in Karur, did not meet with us, did not answer our phone calls and did not give us an audience. லைட் ஹவுஸ் பகுதியில் அனுமதி கேட்டும் ஏன் மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காமல் குறுகலான இடம் கொடுத்தார்கள்? விஜய் வந்ததும் மின் துண்டிப்பு ஏற்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஏன் முன்னெச்சரிக்கையாக ஜெனரேட்டர் வசதி செய்யவில்லையா? விஜய் பேசியதும் செருப்புகள் வீசியதாக கூறப்படும் நிலையில் கூட்டத்திற்குள் வெளியூரை சேர்ந்த சிலர் புகுந்து கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறதே, யார் அவர்கள்? உளவுத்துறை முழுக்க தோல்வியடைந்ததாகவும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்படாததும் ஏன் என்றும் வினவினர். Some of them, she said, were even carrying knives in their hands, and in the middle of the 10-15 minute confusion stampede even tried to injure and tried to wound a lot of people. This is a very serious allegation by eyewitnesses that need to be answered. The final question is with respect to the intelligence failure of the state government. When the organizers themselves claimed that there will be 10,000 people, there were more than 30,000 people who assembled. Why did the state police not adequately deploy enough number of police people? Why they did not take adequate measures? And why did they not, most importantly, after the incident took place, why did they not take the injured to private hospitals that were in the immediate neighborhood? ஒரு நாள் முழுவதுமாக விசாரணை நடத்தி சம்பவம் நடந்த பகுதிகளை ஆய்வு செய்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஓரிரு நாட்களில் தங்கள் விசாரணை அறிக்கையை பாஜக தேசிய தலைமையிடம் சமர்ப்பிப்பார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது.